வெல்கம் வியூவர்ஸ். அது நவம்பர் 24, 2021 தேனி, தமிழ்நாடு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் 43 வயதான செல்வி. இவங்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆனாலுமே செல்வி குடும்பத்தோட வாழாம தனியா ஒரு வீட்லயும் இவங்களுடைய கணவரும் குழந்தைகளும் இன்னொரு வீட்லயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது செல்வி தங்கி இருக்கிறது ஆண்டிப்பட்டியில, அவங்க கணவர் சுரேஷ் கேட்டரிங் வேலை பார்த்துட்டு அவர் தங்கி இருக்கிறது திண்டுக்கல்ல. சோ செல்வி தனியா இருக்கிறதால எப்பவுமே சுரேஷ் ஒர்க் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுமே நைட்டு கால் பண்ணி செல்வி டியூட்டியை முடிச்சிட்டு சேஃபா வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பாரு. அப்படிதான் அன்னைக்கு நைட்டுமே அவங்களுக்கு கால் பண்றாரு. ஆனா செல்வி கால் அட்டன் பண்ணல. திரும்ப பல முறை கால் பண்ணியுமே செல்வி போன் எடுக்கல. இதனால பதட்டமான சுரேஷ் செல்வி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அவருடைய ரிலேட்டிவ்ஸ் அலர்ட் பண்ணி செக் பண்ண சொல்றாரு. அந்த ரிலேட்டிவும் கிளம்பி செல்வியுடைய வீட்டுக்கு போறாங்க. பட் வீட்டுடைய கதவு லாக் ஆயிருக்கு. செல்வி செல்வி அப்படின்னு சத்தமா கூப்பிட்டு கதவை தட்டி பாக்குறாங்க. ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. சோ அங்கிருந்த ஜன்னல் வழியா எட்டி பாக்குறப்ப உள்ள செல்வியுடைய சாரி தரையில கிடக்கிறதையும் அது முழுக்கவுமே ரத்தமா இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியான அந்த ரிலேட்டிவ் உடனடியா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அங்க வந்த போலீஸ் கதவை உடைச்சு உள்ள போய் பாக்குறப்ப செல்வி ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிற காட்சியை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த கிரைம் சீனை பார்த்த உடனே இது கொலைதான் அப்படின்னு முடிவு பண்ண போலீஸ் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்சது ஒரே ஒரு க்ளூ தான். ஆனா அந்த ஒரு க்ளூ அதுக்கு முன்னாடி வரைக்குமே சொசைட்டில ஒரு நல்ல அந்தஸ்தில் இருந்த ஒரு 150 பேருடைய இமேஜை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது. ஆல்சோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாலேயே அவங்க வெறுத்து ஒதுக்கப்படுறாங்க. அப்படி அந்த க்ளூக்கும் அந்த 150 பேருக்கும் என்ன சம்பந்தம்? கில்லர் அப்படி என்ன தடயத்தை விட்டுட்டு போனா? அப்படி செல்வியை கொலை பண்ண அந்த கில்லர் யாரு? போலீஸ் அந்த கில்லரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற 2021 வருடம் மொத்த தேனி மாவட்ட மக்களையே அதிர்ச்சியில உறைஞ்சு போக வச்ச ரொம்பவே வியர்டான ஒரு ஷாக்கிங் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு. அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சம்பவ இடத்துக்கு போய் கதவை உடைச்சு உள்ள போன போலீஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறப்பவே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ரத்த வாடை அடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஹால் முழுக்கவே ரத்தமா இருந்திருக்கு. அதுக்கு நடுவுல உடலை இழுத்துட்டு போனதுக்கான ஒரு தடம் தெரியுது. அந்த தடம் அங்கிருக்கிற ஒரு அறை வரைக்குமே போயிருக்கிறத பார்த்த போலீஸ் அந்த அறையை ஓபன் பண்றாங்க. அறைக்குள்ள உடல்ல ஒட்டு துணி இல்லாம ரத்த வெள்ளத்துல செல்வியுடைய இறந்த உடல் கிடக்கிறத பார்த்து போலீஸ் மற்றும் செல்வியுடைய ரிலேட்டிவ்ஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. இப்ப போலீஸ் மேபி கில்லர் செல்விய ஹால்ல வச்சு கொலை பண்ணி அதுக்கப்புறமா அந்த அறைக்கு இழுத்துட்டு போயிருக்கணும். அப்படி போறப்ப அவனுடைய கையில ரத்தக்கரை பட்டிருக்கும் அப்படின்னு வேற எங்கேயாவது ரத்தக்கரை இருக்கா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டில் இருக்கிற எந்த ஒரு சுவற்றுலையும் கதவுலையும் அப்படின்னு எங்கேயுமே ஒரு கைத்தடமோ ஒரு ரத்த கரை கூட இல்ல. சோ இதை வச்சு மேபி கில்லர் கிளவுஸ் போட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு திங்க் பண்றாங்க.
ஆல்சோ செல்வியுடைய உடல்ல இருக்கிற வெட்டு காயங்களை வச்சு பார்க்கும்போது அது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் ஆயிருக்கிறத கவனிக்கிறாங்க. சோ கண்டிப்பா மெடிக்கல் ஃபீல்ட சேர்ந்த யாரோ தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் கில்லர் யாரா இருந்தாலுமே எல்லா கில்லருக்கும் இருக்கிற ஒரே காமனான விஷயம் என்ன அப்படின்னா அது கொலை பண்ணும் பொழுது வர்ற அந்த பதட்டம் தான். சோ அப்படி கில்லர் பதட்டமாகறப்ப அவனுக்கே தெரியாம பல மிஸ்டேக்ஸ பண்ண ஆரம்பிப்பான். அப்படி அவன் பண்ற ஒவ்வொரு மிஸ்டேக்ஸும் போலீஸ்க்கு ஒரு எவிடன்ஸா மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த கில்லருக்கு கொலை பண்றப்ப பதட்டம் இல்ல அப்படின்னாலும் கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பதட்டம் இருந்திருக்கு. அந்த பதட்டத்துல ரத்த கரைக்கு நடுவுல நடந்து போய் அவனுடைய கால் தடத்தை பதிச்சுட்டு போயிருக்கான். சோ ஃபாரன்சிக் டீம் அதை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப செல்வியுடைய இறந்த உடலை அட்டாப்சிக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல கில்லர் செல்வியுடைய முதுகுல கத்தியால குத்துனதுனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னும், மேலும் அவங்க இறப்பதற்கு கொஞ்ச நேரம் முன்னாடி யார் கூடவோ செக்ஸுவல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. சோ இதனால மேபி அந்த கில்லர் செல்விக்கு ரொம்ப தெரிஞ்சவனா தான் இருக்கணும் அப்படின்னு கஸ் பண்ண போலீஸ் அப்பதான் செல்வி கழுத்துல போட்டிருந்த 3.5 பவுன் நகை மிஸ்ஸிங் அப்படிங்கறதையும் நோட் பண்றாங்க. சோ இதை வச்சு பார்க்கும் பொழுது மேபி இது திருட்டுக்காக நடந்த கொலையா கூட இருக்கலாம் அப்படின்னு இப்படி எல்லா ஏங்கிலையுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா போலீஸ் செல்வியுடைய வீட்டுக்கு அன்னைக்கு யார் யார் எல்லாமே வந்தாங்க அப்படின்னு நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்கிறப்ப யாருமே எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப செல்வியுடைய கணவர் சுரேஷ் விசாரிக்கிறப்ப அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரும் செல்வியும் பல வருஷமா பிரிஞ்சுதான் இருக்காங்க அப்படின்னும் இவங்களுக்குள்ள இருக்கிறது வெறும் போன் கான்டாக்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்த கட்ட விசாரணையில தான் போலீஸ்க்கு பல அதிர்ச்சிகள் காத்துட்டு இருந்துச்சு. இப்ப வரைக்குமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரைக்கும் வீட்டுல தனியா இருந்த ஒரு நர்ஸ நகைக்காக யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் போலீஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி செல்வியுடைய ரிலேட்டிவ்ஸும் செல்வி இறந்து போனதுக்காக வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா தெரிய வந்த ஒரு விஷயத்தால தான் செல்வியுடைய ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு வெளியே சொல்லிக்கவே எல்லாருமே கூச்சப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா போலீஸ் செல்வியுடைய வீட்டை முழுவதுமா செக் பண்றப்ப அங்க 500க்கும் மேற்பட்ட ஆணுரை பாக்கெட்ஸை கலெக்ட் பண்றாங்க. அப்பதான் இந்த செல்வி நர்ஸ் வேலை பாக்குறதா ஊரை ஏமாத்திட்டு வேற என்ன வேலை பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குது. அதுக்கு செல்வியுடைய போன் மூலமாவே விடையும் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படி செல்வியுடைய போனை செக் பண்றப்ப அதுல 300 ஆண்களுடைய கான்டாக்ட் நம்பர் சேவ் ஆயிருக்கிறத பார்த்து போலீஸ் மிரண்டு போறாங்க. அதுக்கப்புறமா அந்த 300 பேருக்கும் சம்மன் அனுப்பி ஸ்டேஷன் வர வச்சு ஒவ்வொருத்தரையா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த 300 பேர்ல ஒரு 150 பேர் செல்வி கூட செக்ஸுவல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த லிஸ்ட்ல கல்யாணம் ஆனவங்க, ஆகாதவங்க, டாக்டர்ஸ், பொலிட்டீசியன்ஸ் அப்படின்னு பெரிய பெரிய பணக்காரங்கள்ல இருந்து சாதாரண கூலி வேலை பாக்குறவங்க வரைக்குமே இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சோ கில்லர் ஒரு கூலியாவும் இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு டாக்டராகவோ, ஏன் ஒரு பொலிட்டீசியனா கூட இருக்கலாம், இல்ல செல்வியுடைய கான்டாக்ட் லிஸ்ட்லயே இல்லாத, இல்ல செல்வியை தினம் தினம் மீட் பண்ற வீட்டுக்கு தண்ணி கேன் போடுறவங்கல இருந்து தண்ணி கேன் போட வந்தேன், பால்காரங்க, பேப்பர் போடுறவங்க, அந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்டோக்காரங்க அப்படின்னு இப்படி இவங்கள யாரா கூட இருக்கலாம் அப்படின்னு விசாரணைக்கு வந்த எல்லாருடைய கால் ரேகையுமே கில்லருடைய கால் ரேகை கூட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்படி வந்த யாரு கூடயுமே அது மேட்ச் ஆகல. இருந்தாலுமே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அந்த எல்லாராலையுமே சந்தோஷப்பட முடியல. பிகாஸ் அந்த ஏரியால இது ஒரு சென்சேஷனல் நியூஸா மாற ஆரம்பிச்ச சமயத்துல என்னதான் போலீஸ் எல்லா சஸ்பெக்டையும் பிரைவேட்டா கூப்பிட்டு விசாரிச்சாலுமே அரசல் பொருசலா விஷயம் எப்படியோ வெளியே தெரிஞ்சு அந்த சஸ்பெக்டுடைய நெய்பர்ஸ்ல இருந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ், மனைவிங்க எப்படின்னு எல்லாரும் முன்னாடியுமே அசிங்கப்பட்டு வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு அவங்களுடைய இமேஜ் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சது. இப்படியே இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் டிசம்பர் 10ஆம் தேதி, அதாவது இந்த கொலை நடந்து 15 நாட்கள் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போறதா சொல்லிட்டு போன தன்னுடைய கணவர் இன்னுமே வீட்டுக்கு வரல அப்படின்னு இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு நபருடைய மனைவி ஸ்டேஷன்ல வந்து விசாரிக்கிறாங்க. போலீஸும் அந்த பெண்ணுடைய கணவர் பெயரை விசாரிச்சு 34 வயதான ராமச்சந்திர பிரபு அப்படிங்கிறவருடைய பெயர் நம்மளுடைய சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு ரெக்கார்ட்ஸை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவரு செல்வியுடைய கான்டாக்ட்ல இருந்த ஒரு நபர் தான் அப்படின்னும் ஒரு நாள் முன்னாடி தான், அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி தான் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி போலீஸ் சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படின்னும், பட் அவர் ஸ்டேஷனுக்கும் வரல, ஆல்சோ வீட்லயும் இல்ல அப்படிங்கறதும் தெரிய வருது. சோ பிரபு இப்ப எங்க போனார் அப்படின்னு போலீஸுடைய மொத்த கவனமும் இப்ப அவரு மேல திரும்ப ஆரம்பிக்குது. இப்ப அவருக்கும் செல்விக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பிரபுவுடைய மனைவி கிட்ட விசாரிக்கிறப்பதான் பல அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய வருது.
10 வருடங்களுக்கு முன்னாடி பிரபுவும் செல்வியும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்படி ஒர்க் பண்றப்ப 2 பேருக்குமே பழக்கமாகி அஃபைர்ல இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக பிரபு செல்விக்கு அடிக்கடி நிறைய பணமுமே கொடுத்திருக்காரு. ஆனா ஒரு நாள் பிரபு கம்பம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாரு. ஆனா அப்படி அவர் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா கூட செல்வியுடைய அக்கௌண்ட்டுக்கு பிரபு கிட்ட இருந்து பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு தான் இருந்திருக்கு. பிகாஸ் அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா கூட அவங்க 2 பேருமே அடிக்கடி மீட் பண்ணி பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா நாள் போக்குல பிரபு மேல செல்விக்கு இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் செல்வியுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல பல பிரபுக்களை ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ? இப்படிதான் நர்சிங் வேலை அப்படிங்கிற அந்த புனிதமான வேலையை பார்த்துட்டு இருந்த செல்வி காலப்போக்கில் இப்படி ஒரு கேவலமான வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் செல்வியுடைய பணத்தாசை தான். ஆனா அந்த ஆசையே பின்னாடி அவங்களுக்கு யமனா மாறும் அப்படிங்கறத அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. செல்வியுடைய கணவருமே இவங்களை திருத்த முடியாது அப்படின்னு இவங்களை விட்டு விலகி ஏதோ இவங்களை கட்டுன பாவத்துக்காக இவங்க கூட போன்ல மட்டும் கான்டாக்ட்ல இருந்திருக்காரு. இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. அந்த மாதிரியான ஒரு டைம்ல தான் பிரபுக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டிருக்கு. ஆல்ரெடி செல்வி பிரபு கிட்ட லட்சக்கணக்கில் பணம் கடனா வாங்கியிருக்காங்க. சோ அந்த பணத்தை இப்ப திருப்பி கொடுக்க சொல்லி பிரபு பல முறை செல்வி கிட்ட போன் பண்ணி கேக்குறாரு. ஆனா செல்வியோ என்கிட்ட பணம் எல்லாம் கிடையாது, அதே மாதிரி நீ கொடுத்த பணத்தையும் திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் செல்வி கிட்ட இருந்து எப்படியாவது பணத்தை வசூல் பண்ணி ஆகணும் அப்படின்னு பிரபு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுக்கு செல்வி கழுத்துல போட்டிருக்கிற நகை ஞாபகம் வர ஆரம்பிக்குது. சோ செல்விய மீட் பண்ண போற மாதிரி போய் பணம் கேட்டு பார்க்கலாம், கொடுத்தா வாங்கிக்கலாம், இல்ல அப்படின்னா கொலை பண்ணிட்டு செயினை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அப்படி நவம்பர் 24ஆம் தேதி, அதாவது செல்வி கொலை செய்யப்பட்ட அன்றைய நாள், டைம் அப்ப கரெக்டா மதியம் 1:54 இருக்கும். கத்தி கிளவுஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு பிரபு செல்வியுடைய வீட்டுக்கு போயிருக்கான். அப்படி போனவன் தன்னுடைய பிளான் தெரியக்கூடாது அப்படின்னு கேஷுவலா காட்டிக்கிறதுக்காக எப்பயும் போல செல்வி கூட செக்ஸுவல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா செல்வி கிட்ட பணத்தை கேட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் கஸ் பண்ண மாதிரியே செல்வி பணம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அப்படி சொன்ன அடுத்த நொடியே அவனுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறான். சடனா அவனுடைய கைகள்ல கிளவுஸ் எடுத்து மாட்டிட்டு செல்வி என்ன நடக்குது அப்படின்னு சுதாரிக்கிறதுக்குள்ள அவன் கொண்டு வந்த கத்தி எடுத்து செல்வியுடைய முதுகுல பல முறை குத்த ஆரம்பிக்கிறான். இதுல ரத்தம் லிட்டர் கணக்குல வெளியேறி கொஞ்ச நேரத்திலேயே செல்வி இறந்து போறாங்க. இப்ப அவங்க கழுத்துல போட்டிருந்த அந்த 3.5 பவுண்ட் செயினை கலட்டி எடுத்துட்டு ஹால்ல கிடக்குற அவங்களுடைய இறந்த உடலை ஜன்னல் வழியா யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ரூம்க்கு இழுத்து போட்டுட்டு வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி இருக்கான். அப்படி போனவன் ஒரு 4 மணி அளவுல அந்த செயினை ஒரு அடகு கடையில கொண்டு போய் அடகும் வச்சிருக்கான். சோ இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு அந்த ஏரியாவுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல பிரபு மாஸ்க் போட்டுட்டு நடந்து போற ஒரு ஃபுட்டேஜஸை வச்சு போலீஸ் இப்படி ஒரு தியரியை ரெடி பண்றாங்க. பட் அவங்களுடைய இந்த தியரிக்கு சப்போர்ட் பண்ற விதமா அடகு கடையில போய் விசாரிச்ச போலீஸ்க்கு அது செல்வியுடைய நகைதான் அப்படின்னும் அதை பிரபு தான் அடகு வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கான ரசீதும் கிடைக்குது. சோ இப்ப பிரபுவை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா இன்னுமே பல உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு போலீஸ் இப்ப பிரபுவுடைய மொபைல் போன் லொகேஷனை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. டிசம்பர் 11ஆம் தேதி, அதாவது பிரபு காணாம போன அடுத்த நாள், அவனுடைய மொபைல் சிக்னல் உத்தமபாளையம் அப்படிங்கிற டவுனுக்கு பக்கத்துல காட்டியிருக்கு. சோ போலீஸ் அங்க போய் பாக்குறப்ப பிரபுவுடைய பைக் ஒரு இடத்துல பார்க் ஆகி இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப அந்த பைக்குக்கு பக்கத்துல சுத்தி இருக்கிற ஏரியாவை சர்ச் பண்ணி பாக்குறப்ப ஒரு நபர் வாயில நுரை தள்ளியபடி கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அவருக்கு பக்கத்திலேயே ஒரு விஷ பாட்டிலும் இருந்திருக்கு. யாரு அப்படின்னு கிட்ட போய் பார்த்த போலீஸ் அதிர்ச்சி ஆகுறாங்க. அது வேற யாரும் இல்ல, பிரபு தான். எஸ், பிரபு விஷம் குடிச்சு தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருக்கான். செல்விய கொலை பண்ண குற்ற உணர்ச்சியில தான் இப்படி பண்ணானா அப்படின்னு கேட்டா பிரபு செல்வி கூட மட்டும் இல்ல, இன்னொரு 8 பெண்கள் கூட அஃபைர்ல இருந்திருக்கான். அந்த பெண்களுக்குமே நிறைய பணம் கொடுத்து ஒரு கட்டத்துல ஆண்டியான பிரபு அதனால ஒரு கொலைகாரனாகி கடைசியில இப்படி ஒரு கெட்ட பேரோட உயிரையும் விட்டுருக்கான். மேபி அவனுக்கு பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் கூட இருந்திருக்கலாம். பட் அதனால அவனுடைய மனைவி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவன் பேர்ல 25 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த அவன் சாகிறதுக்கு 2 நாள் முன்னாடி அவனுடைய மனைவி கிட்டையும் சொல்லியிருக்கான். ஆனா நிஜமாவே இதுதான் நடந்துச்சா, பிரபு தான் கில்லரா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக போலீஸ் பிரபுவுடைய கால் ரேகை எடுத்து கிரைம் சீன்ல கிடைச்ச கால் ரேகை கூட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அது பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. சோ பிரபு தான் கில்லர் அப்படின்னு இந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க. லைஃப எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைக்கிற செல்வி பிரபு மாதிரியான ஆட்கள் சீக்கிரமே பரலோகம் போயிடுறாங்க. அப்படி போறப்ப செல்வியுடைய கணவர், அவங்க குழந்தைங்க, பிரபுவுடைய மனைவி இப்படின்னு இவங்கள மாதிரி அப்பாவிங்களும் அதனால பாதிக்கப்படுறாங்க. சோ
ஸோ ஆணோ பொண்ணோ யாரா இருந்தாலுமே தனி மனித ஒழுக்கம், அதாவது செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது லைஃப்ல ரொம்பவே முக்கியம். அப்படி அது இல்லாம போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேஸ் இந்த மாதிரி இருக்கிற பல கேசஸ்ல ஒரு உதாரணமான கேஸ். ஸோ மை டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? செல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரபுவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற என்ன டாபிக், என்ன கேஸ், என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.